சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மக்கு மனோஜிடம் பணத்தை கறக்கும் ரோஹிணி, மீனாவை சீண்டி முத்துவை வாயடைக்க வைக்கும் கேடி. அது யாருன்னு பார்க்கலாமா? விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஜீவாவிடமிருந்து பணத்தை கைப்பற்றிய மனோஜ் மற்றும் ரோஹிணி தெனாவட்டாக வீட்டுக்கு வராங்க. வந்ததும் அப்பா பிஸ்னஸ் பண்ணுவதற்காக பணம் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று எல்லோரையும் நம்ப வைத்து விடுகிறார்கள். ஆனால் முத்துவுக்கு மட்டும் இதில் சந்தேகம் இருப்பதால் எடக்கு முடக்கா கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இதை சமாளிக்க முடியாத ரோஹிணி எப்படியாவது முத்துவாயை அடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் இதை நேரடியாக முத்துவிடம் சொல்ல முடியாது. மீனாவை வைத்து முத்துவின் வாயை அடைக்கலாம் என்று ரோஹிணி பிளான் போட்டுட்டாங்க. அதற்காக மீனாவை பார்த்து உங்க புருஷனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, ஏன் விஷயத்துல தலையிட வேணான்னு சொல்லுங்கன்னு வாய்க்கு வந்தபடி மீனாவிடம் சண்டை போடுறாங்க. கொஞ்சம் கூட முத்துவை விட்டு கொடுக்காம மீனாவும் ரோஹிணிக்கு பதிலடி கொடுக்கறாங்க. ஆனாலும் ரோஹிணிக்கும் குழாயடி சண்டை ரெண்டு பேருக்கும் வந்ததில் இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலையெல்லாம் ரோஹிணிக்கு கை வந்தது கலதானே. அதனால் ரோஹிணி மீனாவை சீண்டி பார்த்து முத்துவிடம் பேச வைக்கிறாங்க. ஆனால் முத்து எதற்குமே அசராமல் மீனாவை சமாதானப்படுத்திட்டு போயிட்டாரு. பிறகு ரோஹிணி பணம் வந்த விஷயத்தை தோழிகிட்ட சொல்கிறாரு. அந்த நேரத்தில் ரோஹிணியை பார்த்து பணத்தை கேட்பதற்காக தினேஷ் வராரு. வந்ததும் எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் வேண்டும், இல்லை என்றால் உன்னை பற்றிய ரகசியம் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சொல்லிவிடுவேன் என்று பிளாக்மெயில் பண்றாரு. அதனால் இவருடைய வாயை அடைப்பதற்காக ரோஹிணி மனோஜிடமிருந்து 1,00,000 ரூபாவை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்காக மக்கு மனோஜை ஏமாற்றி பல தில்லாலங்கடி வேலையை பார்த்து 1,00,000 ரூபாயை வாங்கி கொண்டார். இப்படியே மொத்த பணத்தை இழப்பதற்குள் முத்து ஜீவாவின் மூலம் உண்மையை தெரிந்து பணத்தை ரோஹிணியிடமிருந்து வாங்கி அண்ணாமலையிடம் கொண்டு போய் சேர்த்தால் இன்னும் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும்.